நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும். புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்.
சாய்ராம். ஆ வணக்கம் சாய்ராம். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சாய்ராம். என்ன அம்மா வரலையா? நாளைக்கு என் கல்யாணம், நகை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சாய்ராம். பாபா, என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உங்களை தான் நம்பி போறேன். தைரியமா இருமா, எல்லாம் நல்லபடியா சரிங்க நடக்கும். சாய்ராம். ஓம் சாய்ராம். பிஸியான நேரத்திலயும் நீங்க இங்க வந்து பாபாவுக்காக பாடினது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நான் எல்லா சாமிகளை பத்தியும் நிறைய கச்சேரியில பாடியிருக்கேன். ஆனா பாபாவை பத்தி மட்டும் பாடவே இல்லைங்கிற ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் இன்னையோட போயிடுச்சு. அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.
இனிமே என்னோட எல்லா கச்சேரியிலயும் பாபாவை பத்தி நான் பாடுவேன். இன்னைக்கு பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமா. இனி ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலுக்கு வந்து நான் கண்டிப்பா பாடுவேன். வரட்டுமா? சாய்ரா. வாங்க வாங்க. சரிங்கம்மா, போயிட்டாங்க. உனக்கு தெரியாம நகை எப்படி போகும்? ஐயா, பாபாவை சுத்தி சுத்தி வரது நீ ஒருத்தன் தான். இன்னும் 1 மணி நேரத்துல நகை அங்க வந்தாகணும். இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சத்தியமா அந்த நகையை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. 15 வருஷமா பாபாக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. தயவு செஞ்சு என்ன அவமானப்படுத்துறாதீங்க. என்ன நானும் விட்டுருங்க ஐயா. கேட்டுட்டே இருக்க. நீ வந்ததுல இருந்து சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. உன்னை தவிர நகை வேற எங்கேயும் போகல. ஐயா, பாபா மேல சத்தியமா நான் அந்த நகையை எடுக்கல. ஏன் இவ்வளவு ஐயா, சத்தம்? வாங்க. பாபா கழுத்துல போட்ட நகையை காணோமியா? கேட்டா எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, பாபா மேல சத்தியமா சொல்றேன், அந்த நகையை நான் எடுக்கலைங்க ஐயா. எதுக்கு என் பாபா மேலாம் சத்தியம் பண்ற? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. 15 வருஷமா பாபா ஊழியம் பண்றவன் இவரை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு அது பாபா கழுத்துல பழியிரு தெரியுதையா? ஐயா, நகையை காணமேயா? ஊன கண்ணோட பார்க்காத, ஞான கண்ணோட பாரு. அவ்வளவு தெளிவா எனக்கு தெரியுது. பாபா, நகையோட காட்சி தந்து இந்த ஏழையை காப்பாத்துற நீங்க அற்புத மகான் மட்டும் இல்ல, அபூர்வ மகான் பாபா, அபூர்வ மகான். பாபா பாபா, நல்ல பவரா இருக்குடா. Happy birthday to you. Happy birthday to you. நல்லா வெட்டுமா, வெட்டு. நல்லா வெட்டிட்டு எனக்கு கொடுமா. வெட்டுமா, வெட்டிட்டு எனக்கு கொடு. இப்படி அடிவாங்கி சாவறீங்க. உன்னுடைய லேண்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணா வாங்கி கொடுக்குறேன். வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுறா ப்ளீஸ். கொடுக்க முடியாது, அது எங்க பரம்பரை சொத்துங்க. உங்க பரம்பரை சொத்து கேட்டா நீ குடுப்பீங்களா? கையெழுத்து போடலன்னா உன்னை போட்டுருவாங்கடா. அணைச்சு நாங்களும் அடிக்கிற கையெழுத்த போட மாட்டோம். ஆண்டினா இப்படி இருக்கணும். என்ன சொல்ற? என்ன எல்லாரும் என்ன கூப்பிட்டு மிரட்டுறீங்களா? மிரட்டுறனா? நான் மிரட்டுறேன்? நான் மிரட்டுறேனா? இல்ல என்னாச்சு? இப்ப மிரட்டுறா. கவர்மெண்ட் கட்டா இடத்த குடுத்துதான் ஆகணும். தெரியும். கவர்மெண்ட் கேட்கும்போது பாத்துக்கோ. அப்ப தர மாட்டேன்ல. என் உயிரே போடாம நான் தர மாட்டேன். இத முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே. என்னையா பாக்குறேன்? உயிர் இல்லைங்க. போயிட்டான். எப்பவும் போல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாயா. வரேன். சார், கட்டிடத் தொழில் நீங்க செஞ்ச சாதனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இத சாதனைன்னு சொல்ல முடியாது. மனித சமுதாய வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம். சார், உங்க லட்சியம் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் சொந்த வீடு இருக்கணும். அதுக்கு என்னோட திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுசிங் போர்டு வீடு கட்ட டெண்டர் விட்டாங்க. எல்லா இன்ஜினியர்ஸும் 7 கோடி குறைவா கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 5 கோடிக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி என்னோட ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணேன். என்னோட ப்ராஜெக்ட் அமெரிக்கா வரைக்கும் அனுப்பி செக் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. சோ 100 கோடி ப்ராஜெக்ட்டை என்னால 70 கோடிக்கு பண்ணி தர முடியும். எங்கேயோ போயிட்டேன். அது எப்படி சார் முடியும்? முடியாதுன்னு சொல்லிட்டா அது அந்த நிமிஷத்துல இருந்து முடியாமலே போயிடும். முடியும்னு ஆரம்பிச்சிட்டா அது அந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாயிடும். ஆராய்ச்சின்னு யோசிக்கும் போது முடிவா ஒரு புது மெத்தட் கிடைச்சது. தட்ஸ் ஆல். அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்களே சீக்ரெட்னு சொல்லிட்டு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த சீக்ரெட் மெத்தடுக்கு தான் அமெரிக்காவே என்னை கூப்பிட்டுருக்கு. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நீங்க வெளிநாடு போய் தான் ஆகணுமா? திறமை இருக்கிறதுனால தானே கூப்பிடுறாங்க. சார், எப்ப சார் கிளம்ப போறீங்க? இன்னும் 1 வீக்ல நான் அமெரிக்கால இருக்கணும்.
இவனை வெளியே விட்டா எல்லாருக்கும் இலவச வீடு கொடுத்துருவான் போல இருக்க. எல்லாரும் வீட்டுக்காக என்கிட்ட தானே கையேந்தணும். இவனோட திறமை இப்ப நாட்டுக்கு தேவையில்லை, நமக்கு தான் ஏன் தேவை. ஐயா அவன் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டுமா? அடிச்சு அடிமையாக்கிட்டோம்னா அவன் அறிவு நமக்கு பயன்படாம போயிடும். நமக்கு தேவை முடிவானதுக்கு அப்புறம் அவன் வேற எங்கேயும் போக கூடாது. நமக்கு தான் விசுவாசியா இருக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ண. சரிங்க சரிங்க. அம்மா ஏமா கண் கலங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அம்மா நான் வெளிநாடு போறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன சொல்லுங்க. டேய் இது வேற ஒண்ணும் இல்லடா, பெத்த மனம் பெத்தும்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவ அம்மா இல்லையா? வெளிநாட்டுக்கு போகும்போது கவலை இருக்காதா? அதை பத்தி நீ ஒரி பண்ணாத. நீ போற இடத்துல அமோகமா இருப்ப. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது வெள்ளாள வயல் ஜோசியர் சொன்னார், உன் பையன் பெரிய படிப்பெல்லாம் படிப்பான், டிவில எல்லாம் வருவான், எல்லாரும் பாராட்டுவாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போவான்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்ப நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அம்மா எனக்கு மட்டும் கவலை இல்லையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல கண்ணு. நீ நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும், பேரும் புகழும் வாங்கணும். ஆனா இப்ப நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சா. நாம இன்னும் வாடகை வீட்டுல தாமா இருக்கோம். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒண்ணு கட்டணும். அப்பா மொரத்தை கட்டி சொலகலாம் வித்து என்ன படிக்க வச்சத நான் இன்னும் மறக்கலம்மா. வெளிநாட்டுக்கு போனதாமா நான் நிறைய சம்பாதிக்க முடியும். இந்த பாரு, திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. போய் சம்பாதிச்சுட்டு வா. நீ போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் பொன் பேத்தி கோட்டமணியை கும்பிட்டு போ. ஒன்னு கவனிச்சிங்களா, நமக்கு குழந்தைங்க பிறக்கும் போதே கூடவே கவலைகளும் சேர்ந்து பிறந்துருது. அப்படியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. பையன் ஃபாரினுக்கு போய் பணத்தை கொண்டு வந்து கொட்ட போறான் பாரு, நீ சந்தோஷப்பட போற. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ பேரும் புகழோடும் நல்லபடியா இருக்கணும் சாமி. நல்லாரு நல்லாரு. ஏன் கண் கலங்குற? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ற? என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்களே அது பார்த்தாதா? பணம் சம்பாதிக்க தானே வெளிநாட்டுக்கு போறேன். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கணும். கல்யாணம் எப்போன்னு கேட்டா படிச்சு முடிச்சதுன்னு சொன்னீங்க, அப்புறம் வேலை கிடைக்கட்டும்னு சொன்னீங்க, இப்போ ஃபாரினுக்கு போய் பணம் சம்பாதிக்க போறீங்க. என்ன லவ் பண்றது உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சுல்ல? தேவி ஏன் இப்படி பேசுற? இது பாருமா, நான் எங்க இருந்தாலும் என் மனசு ஒண்ணுதாமா நினைச்சிட்டு இருக்கோம். இது பாரு, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியை கண் கலங்க விடுவாங்க. ஆனா நீங்க காதலிக்கும் போதே கண் கலங்க விடுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க அள வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி எங்களை மாதிரி பசங்களை ஏன் அள வைக்கிறீங்க? ஒயின் ஷாப் பக்கம் போனா பிசினஸ் பல கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் புள்ளி விவரத்தோட சொல்லணுமா? ஹலோ, வாயை மூடிக்கிட்டு. மச்சான், இதுக்கு தாண்டா நான் லவ் பண்ற இடத்துக்கே வரதில்ல. பஞ்சாயத்து முடிஞ்ச பிறகு ஏன் தலையில கட்டி வச்சுருவாங்க. மச்சான் அவளே டென்ஷன்ல இருக்காடா, முதல்ல நீ கிளம்பு. ஓகே ஓகே மச்சான், லவ்வுக்கு அப்புறம் ஃபைட்டு தாண்டா வரும். என்னெல்லாம் கூப்பிடாதா மச்சான். நான் பயந்து போய் சொல்றேன்னு நினைக்காத. ஓங்க வச்சுக்க. 1 கிலோ வெயிட்டு தாண்டா, 1 ரூபாய் சாக மாட்டாமா. எப்பா பவரு, நீ கிளம்புப்பா சாமி. சரி சரி போடா போடா. தேவி ஏமா இப்படி பேசுற? எங்க இருந்தாலும் என் மனசு பூரா ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கோம். அங்க பாருங்களேன், பாபா கோவில்ல எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடுறாங்கன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உலகத்துல ஒரு முறைதான் லைஃப் இருக்குடா, பாபாவோட துணை இருந்தா சக்சஸ் நமக்குடா. சாயிராம பேர சொல்லுடா, சத்தியமா வாழ்க்கை உண்டு துணிஞ்சு நில்லடா. பாபாவோட ஆசீர்வாதம் ஒன்னே ஒண்ணு போதுமே, மத்ததெல்லாம் உன்னிடம் ஓடி வந்து சேருமே. சீரடி சாயிநாதனே பாபா, வாழ்க்கை வண்டி உன்னால் ஓடுதே. உலகத்துல ஒரு முறைதான் லைஃப் இருக்குடா, பாபாவோட துணை இருந்தா சக்சஸ் நமக்குடா.
சின்னுல மூக்கில் கட்டி ஆட்டி வைக்கும் ஒருத்தன் எப்பவுமே உன்னுடனே துணை இருப்பான். பாட சொல்லி வார்த்தை தந்து பாட வைக்கும் ஒருத்தன் நான் நடக்கும் பாதையெல்லாம் கூட வருவான். என்னிடம் என்ன உன்னிடம் என்ன எதுவுமே இல்லையடா, கண்ணுல காணும் சீனுங்க எல்லாம் கடவுள் தந்ததடா. வந்தது எங்கே போவது எங்கே யாருக்கு தெரியண்டா, பாபாவின் மேல பாரத்தை போடு வாழ்க்கை நகரண்டா. உன்னோட உள்ளமே உலகில் எப்பவும் சீரடி கோயிலடா, நீ பாபாவின் ஞாபகம் நெஞ்சில வெட்டிட்டு நல்லது சேருமடா. உலகத்துல ஒரு முறை தான் லைஃப் இருக்குடா, பாபாவோட துணை இருந்தா சக்சஸ் நமக்குடா. சாயிராம பேரை சொல்லுடா, சத்தியமா வாழ்க்கை உண்டு துணிஞ்சு நெல்லுடா. ஏழை மக்கள் வாழ இங்க என்ன வழி இருக்கு, கடவுளின் காலடியே கதி நமக்கு. பாபாவோட அருள் இருந்தா வேறு செல்வம் எதுக்கு, கேட்டதெல்லாம் தந்திடுவார் அவர் உனக்கு. பாபாவின் கையில் தந்திடும் உன்னை தாயப்போல் பார்த்து பாரு, தந்தையை போல வேண்டியதெல்லாம் உனக்கு அவர் செய்யுவாரு. ஓம் சாய் பாபா ஸ்ரீ சாய் பாபா ஜெய் ஜெய் சாய் பாபா, சர்க்குருநாதா வழி துணை நீ ஜெய் ஜெய் சாய் பாபா. உன்னோட உள்ளமே உலகில் எப்பவும் சீரடி கோயிலடா, நீ பாபாவின் ஞாபகம் நெஞ்சில வச்சிட்டு நல்லது சேருமடா. உலகத்துல ஒரு முறை தான் லைஃப் இருக்குடா, பாபாவோட துணை இருந்தா சக்சஸ் நமக்குடா. சாயிராம பேரை சொல்லுடா, சத்தியமா வாழ்க்கை உண்டு துணிஞ்சு நில்லுடா.
காப்பாத்தின உங்களை என் உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். குழந்தையோட கோவிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்தேன். வந்த இடத்துல என்னால முடிஞ்சதை செஞ்சேன். அந்த கடவுளுக்கு தான் தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆவுடையார் கோயில், எஸ்கேஆர் சார், கருப்பையா பில்டர்ஸா சார்? ஆமா, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் கூட சிவில் இன்ஜினியர் தான். புதுசா 120 கோடி ரூபாயில ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட போறேன் சார். நீங்க கட்ட போற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 120 கோடி தேவையில்லை சார், 80 கோடி போதும். என்னப்பா சொல்ற? நான் வேணா புது பிளான் போட்டு தரேன் சார். நம்மள அந்த கடவுள் தான் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கான் சார். நான் இன்னும் 2 டேஸ்ல அமெரிக்கால இருக்கணும் சார். படுபாவீங்க என் பாஸ்போர்ட் கிழிச்சு என் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க சார். இந்த எஸ்கேஆரை பார்த்துட்டல, இனிமே தான் உன் வாழ்க்கை ஓஹோன்னு ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு நீ வெளிநாட்டுக்கு ஏன்பா போனோம்? நம்ம நாட்டிலேயே உன்னுடைய திறமையை வெளிப்படுத்த, நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக, நம்ம நாடு முன்னேறதுக்காக நம்ம தான் உழைக்கிறோம். நீ நாளைக்கு ஆவுடையார் கோயில் வா, உனக்கு 2 ஏக்கர் நிலம் தரேன். அதுல ஒரு வீடு கட்டிக்க. என்னுடைய பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்க. உனக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓகேயா? ஓகே சார். ஓகே, பார்க்கலாம். மாமா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ, நோ ப்ராப்ளம். ஏறுங்க. எப்படி இருக்கு? இந்த பக்கம் பெட்ரூம், நடுவுல பெரிய ஹால், அங்க கிச்சன், அதோ அங்க அட்டாச் பாத்ரூம். எல்லாம் ஓகே தானே? என்ன ஒண்ணும் புரியலையா? குடுப்பா. இந்த 2 ஏக்கர் நிலமும் உனக்கு தான். உன் இஷ்டம் போல வீடு கட்டிக்க. சார், என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையா? என்னால நம்பவே முடியல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸ்ரீ, உன் திறமை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோட எஸ்கேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்பர் 1 கொண்டு வரணும். அதுக்கு நீ உழைச்சா போதும். கண்டிப்பா சார். இப்பயே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். வெரி குட். நீங்க இந்த மலை சைட் எல்லாம் ஸ்ரீ கிட்ட காமிச்சிருங்க. அப்புறம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து. சரிங்க. நான் கிளம்புறேன். ஓகே சார். வரேன். செஞ்சு கொடுத்துருங்க. தம்பி, இங்க பாருங்க, இந்த இடம் எல்லாம் ஐயாவுக்கு தான் சொந்தம். இது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க முக்காவாசி இடம் ஐயாவுக்கு தான் சொந்தம். ஏப்பா, உள்ள யாருப்பா? வாங்க. ஐயா வணக்கம். இவர் தான் புதுசா வந்திருக்கிற இன்ஜினியர் சார். ஐயா இங்க இருக்கிற 2 ஏக்கர் இவருக்கு இனாமா கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுங்க. இவருக்கு கூடவே இருந்து எல்லா உதவியும் செய்யுங்க. சரி வாங்க தம்பி. சார், நம்ம கட்டிட்டு இருக்க பில்டிங்கோட எல்லா ரிப்போர்ட்டும் இந்த ஃபைல்ல இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சைட்ல இரும்பு கம்பிகளோட மாத்தி போட்டிருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் சைட்ல பில்டிங் கட்ட தோண்டின பேஸ்மெண்ட் மட்டக்குழி ஆழம் குறைவா இருக்கு. 3வது சைட்ல சிமெண்ட் மணல் மிக்சிங் சரியான விகிதத்துல இல்ல. மீதி எல்லா சைட்லயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார். மத்த எல்லா விவரங்களும் இந்த ஃபைல்ல இருக்கு சார்.
வெரி குட். எல்லாம் டீடைல்டா இருக்க. ஸ்ரீ, நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்கிட்ட இருக்கிற 300 ஏக்கர்லயும் வீடுகளை கட்டி விளையாட, இந்த ஊரே வீடா இருந்தாலும் சரி, வீட்டு சாமானா இருந்தாலும் சரி, என்கிட்ட மட்டும்தான் கையேந்திரம். ஸ்ரீ, நான் உனக்கு கொடுத்த 2 ஏக்கர் நிலத்தை அட்வான்ஸா வச்சுக்கோ. போக போக உனக்கு நான் நிறைய செய்ய போறேன். இப்ப என்ன வேணும் கேளு. இப்போ நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை ஒன்னே போதும் சார். நான் வரேன். பாத்தியாயா என் செலக்ஷன் எப்படி கில்லி மாதிரி? உங்க செலக்ஷன் என்னைக்குங்க ஐயா தப்பா போயிருக்குது. நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தானே போயிட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்க, சினிமா பார்க்குன்னு சுத்துவீங்க, அப்புறம் அவன் மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு எதுவுமே சொல்லாம வெளியூர்ல போய் வேலை பாப்பீங்க. ஒரு போன் கூட பண்ண மாட்டீங்க. அவ காலம் எல்லாம் பிரிஞ்சு போன காதல நினைச்சும் அழணும், அதானே? தேவி, மெதுவா பேசு. அம்மா கேட்ட போது. கேட்கட்டும், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஓகே, இப்போ என்ன செய்ய சொல்ற? உடனே கல்யாணம் பண்ணணும். தேவி, இப்பதான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அதுல ஒரு பெரிய மாளிகை கட்டி, அப்புறமா இந்த மகாராணிக்கு தாலி கட்டி கூப்பிடணும். இதெல்லாம் எப்ப நடக்க போதோ அது வரைக்கும் நான் குமரியாவா இருப்பேன், கிழவி ஆயிடுவேன். கிழவி ஆனாலும் என் மூக்கை எப்போ எனக்கு அழகு தானே. என்ன சொன்னீங்க? அது பச்சைக்கிளிக்கு மூக்கு தானே அழகு. ஜோக் அடிச்சிங்களா? இதுக்கு நாங்க சிரிக்கணுமா? முறைச்சா கூட நீங்க அழகா தான் இருக்க. சாப்பிட வாங்கம்மா. ஐயோ, சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே சாமி. சாப்பிட தானே கூப்பிடுறாங்க. வாத்து வாத்து. இல்ல இன்னைக்கு வீட்ல சிக்கன் கறி. ஐயோ, பெரிய வாத்து நீ வா. என்னம்மா நீ வந்ததும் வராதுமா உடனே கிளம்பணுங்கிற? இப்ப கிளம்பினாதான் சாயங்காலம் வீட்டுக்கு போய் சேர முடியும். பேசாம தங்கிட்டு காலையில போலாமே. வீட்டுல தேடுவாங்க ஆண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற ஒரு வீட்டுல தங்க கூடாது. அட பாத்தியாப்பா, எவ்வளவு கரெக்டா சொல்ற பாரு. நீ கிளம்புமா. வெரி குட். ஓகேப்பா, கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். பாய். பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பைக்ல போறதுனாலே குழந்தைக்கு ஒரு குஷி தான் பாரு. என்னடா இது கொடுமையா இருக்கு. முன்னதான் துண்டை போட்டு தான் இடம் பிடிப்பாங்க. இப்ப என்ன சீட்டெல்லாம் பேப்பர் போட்டு இடம் பிடிக்கிறாங்க. யாரா இருக்கும்? சார், கார் ஓடிக்க 2 டிக்கெட் கிடைக்குமா சார்? சே காலியா இருக்கு, ஏறி உக்காரியா. சீட்டெல்லாம் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க சார். பேப்பர் போட்டது நான் தான் பேப்பர் போட்டு வச்சேன். எல்லா சீட்லயும் பேப்பர் போட்டா? நான் தான் எல்லா சீட்லயும் தந்தி பேப்பர் போட்டு இடம் போட்டேன். ஸ்ரீ லவரோட வரான்ல, அவன் எந்த சீட்லயும் உட்காரட்டும், மத்தவங்க மீதி இருக்க சீட்ல உட்காரட்டும். இது என்ன அநியாயமா இருக்கு? இது என்ன அநியாயம்? முதல்ல சீட்டு பிடிக்கிறதுக்கா துண்டு போடுறான்ல, அவனை போட வேணான்னு சொல்லு. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏய், நான் பவர் ஸ்டார். ஒரு தடவை தான் சொல்லுவேன், சும்மா ஓயாம சொல்லிட்டே இருக்க மாட்டேன். மச்சான், பஸ்ல இடம் பிடிக்க சொன்ன புடிச்சிட்டியா? இது இடம் பிடிக்க சொன்னியா? மச்சான், பஸ்ஸே என் கஸ்டடியில தான்டா இருக்கு. நீ யாரு மச்சான்? செல்லம், நீ நான் இல்ல, யாருமா? தேவி தான் போறா. ஐயோ, நீ முன்ன ஏறு செல்லம், நான் பின்னால வரேன் செல்லம். எடுத்து இந்த பக்கம் உள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா. சாய்பாபாவே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே நமக்கு நல்ல நேரம் தான்.
பூமியை தோண்டும் போது பாபா கிடைச்சிருக்காருன்னா உண்மையிலேயே அந்த பூமி புண்ணிய பூமி தாங்க. இந்த பாபாவை நம்ம சாமி ரூம்லயே வச்சுக்கலாங்க. அம்மா, பூமி கடியில கிடைக்கிற எந்த பொருளும் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம நாட்டுக்கு தான் சொந்தம். அதை பயன்படுத்தினா சட்டப்படி குற்றம். அதனால இந்த சிலையை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு கொடுத்துடலாம். என்னங்க இது? இது நமக்கு கிடைச்ச பாபாடா. இவர் நம்ம வீட்டுல இருப்பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்பா, நான் சொல்றத கேளுங்க, சட்டப்படி குற்றம். ஐயோ பாபா, இந்த பாரு, பாபா நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாபா நீங்க வரணும். என்ன? ஓம் சாயி நமோ நமோ, ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமோ, சத்குரு சாயி நமோ. போய் தூங்குங்கப்பா. அம்மா சாய்ராம் 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 சாய்ராம். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என் பேர் ஸ்ரீ சார். உட்காருங்க. SKR பில்டர்ஸ்ல இன்ஜினியரா வேலை செய்யறேன். வீடு கட்டுறதுக்கு குழி தோண்டினப்போ இந்த பாபா சிலை கிடைச்சது. ஆஹா, என்ன அழகான அற்புதமான பாபா சிலை. திரும்பவும் நீங்க தோண்டும் போது வேற ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்க புண்ணியத்துல பில்டிங்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு இப்ப பொண்டாட்டி 4 ஆயி போச்சு. 12 பிள்ளை. ஐயா புண்ணியத்துல வர்ற எனக்கே செட் ஆகுங்க. அப்புறம் வேலை கரெக்டா போயிட்டு இருக்குல்ல சார்? நீங்க சொன்ன மாதிரி வேலையை சீக்கிரம் முடிச்சிடுங்க. தம்பி, இந்த இடத்துல மொத்தம் எத்தனை வீடு வருது? 100 வீடு வருது சார். பூகம்பமே வந்தாலும் கட்டடத்துக்கு சேதம் வராது. புது மெத்தட்ல கட்டிருக்கேன் சார். நம்ம கிட்ட வீடு வாங்குறவங்க ரொம்ப நாள் வாழணும் தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், சிட்டில இது மாதிரி என்கிட்ட 30 இடம் இருக்கு. நீ பிளான போட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. ஓகே சார். யோ ஐயா, தம்பி என்ன மெட்டீரியல் கேட்டாலும் சரி, உடனே அவர் சொல்ற சைட்ல இறக்கிடு. ஓகேயா? தம்பி எல்லுனா என்னைய அனுப்புங்கய்யா. சரிங்கய்யா. சரி, அப்புறம் வரேன். சரிங்க. ஆமா ஏன் தம்பி, ஐயா 300 ஏக்கருமே வீடு கட்ட சொல்றாரு. சோத்துக்கு சிங்கி அடிக்க சொல்றாரா? அதுக்கு மாத்திரம் வாங்குறல்ல, இதுக்கு மாத்திரம் வாங்க வேண்டியதான். அப்ப நம்ம சந்ததிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பின்னாடி வர போறா சோத்துக்கு பேயாலே போறாங்க. ஆமா, நீ என்ன காமாட்சி உரசி பாக்குறியாமே? ஆமா. நானே 5வது கஷ்டப்பட்டு இருக்கேன். தம்பி, இந்த காமாட்சி ரூம்ல சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, நான் போய் பாத்துக்கிறேன். சரி போயா. ஹலோ, இன்ஜினியர் என்ன பண்றாரு? நீ போன் பண்ணதெல்லாம் நடு ரோட்ல நிக்கிறாரு. அப்ப நான் போன் பண்ணலனா ஊரை விட்டே ஓடி இருப்பாரு. சும்மா இருங்க, விளையாடாதீங்க. என்ன நடு ரோட்லயே வா? இப்படி நடு ரோட்ல பேசிட்டு இருக்கேளே, அத பத்தி தாங்க புலம்பிட்டு இருக்கேன். களிமுத்தி போயிடுச்சு, அதான் நடு ரோட்ல பேசிட்டு இருக்கேள். அம்மா, என்னப்பா இந்த பாபா சிலை எங்க எப்படி வந்துச்சு? என்ன மறந்துட்டியா? நேத்து நீ தான் கொண்டாந்து வச்ச. இங்கதான் இருக்கு. நான் தான் சிலையை தொல்பொருள் ஆராய்ச்சி கொடுத்துட்டு வந்துட்டேனே. எங்க போய் கொடுத்துட்டு வந்த? பாபா எங்க கூட தான் இருக்க, நாங்களும் பாபா கூட தான் இருக்கோம். சும்மா எதையாவது சொல்லாத நீ. இந்த வேலை நீ நீ ஏதோ பகல் கனவு காண்ற, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. போப்பா, நிறைய வேலை செய்யறல்ல, அதான். என்னாச்சு என்னங்க உனக்கு? இவன்? ரொம்ப குழம்பு போயிருக்கான், பயமா இருக்கு. பாபா, வியாழக்கிழமை எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிடுறேன். இவனை நீங்க தான் பாத்துக்கணும். ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது, உன் புருஷனோட ஆவி இந்த வீட்டை சுத்தி வருது. உசுரோட இருக்கும்போது கண்டவ பின்னாடி சுத்தினா, செத்த பிறகு என் பின்னாடி ஆவியா சுத்துறானா பாவி. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது, உங்க குலதெய்வம் 18ஆம் படி கற்பனும் பொம்பேத்தி கோட்டமுனியனோட மடக்கர காளி சொல்லுது. இந்த வீட்டு இளவரச மனசுல குழப்பம் ஒண்ணு இருக்குது, குழப்பம் ஒண்ணு இருக்குது. அந்த குழப்பம் என்னன்னா, 8 அடி ஆழத்துல எடுத்த சிலை, அது எங்க போய் கொடுத்தாலும் சிலை திரும்ப வீட்டுல இருக்கேன்ற குழப்பம். அந்த குழப்பம் தீரணும்னா காலையில என்கிட்ட வந்து குறிகேளு, குறிகேளு, குறிகேளு. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது.
பாப்பன் தீருன்னு சொன்னீங்க, அதான் வந்தேன். பூர்வ ஜென்மத்துல உனக்கும் அந்த சிலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அந்த சிலை உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க சாமி? மனிதர்களுக்கு பூர்வ ஜென்மத்துல நடந்தத இந்த ஜென்மத்துல மறக்க வைக்கிறது தான் கடவுளோட சித்தம். பூர்வ ஜென்மங்கிறீங்க, இந்த ஜென்மங்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாமி. முன் பிறவில நீ சாய்பாபா கூட வாழ்ந்த ஒரு பக்தன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கண்ணை மூடு, உனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கும் புரியும். என்னவே பாட்டில் இப்படி குழந்தையோட வேகமா ஓடி வர? பக்கத்து ஊர்ல என் தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்துக்கா போயிருந்தேன். அந்த ஊர்ல காலராவா. பக்கத்து ஊருக்கு வந்தா நம்ம ஊருக்கு வந்துருமில்ல. என்னப்பா சொல்ற? அது பொல்லாத வேதைப்பா. ஊர் ஊரா பரவுது. நம்ம ஊருக்கு வந்தா பாதி பேரை கொன்னுடும். ஏன் இப்படி ஓடி வரீங்க? பக்கத்து ஊர்ல காலராவா. என்னது காலராவா? ஏங்க ஊருக்கு ஊரு நான் தான் தலைவன் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க. என்னமா யாரெல்லாம் வர்றாங்க. டேய் சோட்டா, ஊர்ல பூரா பீதியை கிளப்பி விட்டுட்டு இங்க வந்து பெருங்கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கா. என்ன கங்காணி இப்படி புரியாம பேசுறீங்க? நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தப்போ அந்த வியாதியால மக்கள் பெற்ற அவதியை இந்த 2 கண்ணாலையும் பார்த்தேன். அதனாலதான் நம்ம மக்களை அதை காப்பாத்தலான்னு இப்படி கூட்டி வச்சிருக்க. இது தப்பா? வாய மூடுறான். நீ வாய திறந்தாலே இந்த ஊருக்கு பூரா தெரிஞ்சிடும். இங்க பாருங்கப்பா, ஊருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் தப்பிக்க முடியும். நாம பேசுறது இருக்கட்டும், வைத்தியரங்க. ஏங்க வைத்தியரை அங்க வர்ற பாருங்க. ஊர்ல ஒரே காலராவான். உங்களை விட்டா வழியே கிடையாது. ஆமா ஆமா. வணக்கம் ஐயா. வணக்கம் வைத்தியரே. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல முடியும்? இந்த கால்ராவை தடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் மானியமும் வீட்டுக்கு வீடு பத்தனாவும் தலைக்கு 10 முறக்கா நெல்லும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் காடு மேடெல்லாம் போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த மூலிகையோட கஷாயத்தை உங்களுக்கு தரேன். அந்த கஷாயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் இந்த கால்ராவிலிருந்து உங்களால தப்பிக்க முடியும். சுருக்கமா சொன்னா இந்த ஊர்ல எல்லா உயிரும் எங்க வைத்தியர்கள் எல்லாம் இருக்கு. வைத்தியரையா கேக்குற பார்த்தா ஊர்ல ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாம போல இருக்க. இவனுக்கெல்லாம் என்னையா சொல்றாங்க? கொஞ்சம் இருக்கியா? நீங்கெல்லாம் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் என் உசுர பணையம் வச்சு அந்த காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பாம்பு கடிக்க தேள் கடிக்கன்னு அந்த வேறையெல்லாம் வச்சு கஷாயம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. சொல்லையா? பின்ன ஓசிலே மருந்து கொடுப்பாங்க. நாங்களாம் சாப்பிடலாம்டா. எங்களுக்கு குடும்பம் இல்ல. நாங்க வாயில மண்ணு போட குத்திக்கிட்டு இருப்போம். வைத்தியரே, நீங்க மருந்தை தயார் பண்ணுங்க. வைத்தியர் சொல்றத கேளுங்கப்பா. சரிங்க. அது மட்டும் இல்லப்பா, அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சுத்தமா இருக்கணும். பொது இடத்தை அசிங்கம் பண்ணக்கூடாது. வெளியூர்காரங்க நம்ம ஊருக்கு வரக்கூடாது. நம்ம ஊர்க்காரங்க யாரும் வெளியூருக்கு போக கூடாது. குறிப்பா எந்த வியாபாரிகளும் நம்ம ஊருக்கு வரவே கூடாது. வைத்தியர் சொல்ல நல்ல கேளுங்க. அப்புறம் மாட்டிட்டு முடிக்காங்க. உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க அரைச்சு கொடுக்கிறோம் பாபா. உங்க சிரமத்தை எல்லாம் போக்க வந்த எனக்கு என்னமா சிரமம்? பரவாயில்ல பாபா, நாங்க அரைச்சு கொடுக்கிறோம் பாபா. உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். சரி பாபா. வணக்கம் பாபா. வணக்கம் பாபா. தான
ஆமாண்டி, பாபாவுக்கு எதுக்கு மாவு? நாமளே ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாமா? நீ சொல்றது சரிதாண்டி. சுடுற அடையில 1-2 பாபாக்கு கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கேக்குறேன்ல, யாருடைய அப்பா வீட்டு பொருளை நீங்க அபகரிக்க பாக்குறீங்க? தடங்கள் இல்லாம மாவல்லிட்டு போறதுக்கு நான் என்ன முன்ன பின்ன உங்ககிட்ட கடன்பட்டிருக்கேனா? முதல்ல இதை எடுத்துட்டு போயிட்டு ஊரெல்ல கொட்டிட்டு வாங்க. போங்க. அம்மா, பாபா சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? எடுத்துட்டு போய் கொட்டுங்க. கொட்டுங்கம்மா. சரிங்கய்யா. வந்த காலராவ பாபா கோதுமை மாவை அரைச்சு கொட்ட வச்சு இந்த தீயால அழிச்சிட்டாருடி. வாங்கடி, ஊருக்குள்ள போய் சொல்லலாம். வாங்க வாங்கடி, போலாம் வாங்க. ஏன் சாமி சோகமா இருக்கிய? என்னமோடா, தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தூக்கமே வரல. சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பசியே எடுக்கல. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. ஏன்? ஊர்ல இருக்கிற அத்தனை பயலுகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்களே, அதனாலதான். ஏண்டா, அந்த பக்கத்து ஊருக்கு வந்த கால்ரா நம்ம ஊருக்கு ஏண்டா வரல? வருமானமே இல்லாம போச்சடா. சாமி, நீங்க அதை புடுங்குத இதை புடுங்குதம்னு புடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவன் கோதுமாவை திருவிழா போட்டு அரைச்சி ஊர் எல்லையில போடுறான். வந்த காலரெல்லாம் செத்து போச்சே. ஏண்டா குழுக்கட்டி, அந்த திருகையில அவன் கோதுமைய போட்டு அரைச்சானா இல்ல காலராவை போட்டு அரைச்சானா? சாமி, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒரே குழப்பமா இருக்க. மொத்தத்துல குழம்பி போயிட்டோம். ஆமாடா. சரியா? சரி பாபா. பாபா, என் பையனுக்கு சுத்தமா காது கேட்கல. நீங்க தான் சரி பண்ணணும். தைரியமாக இரு. உன் மகனுக்கு ஒன்றுமில்லை. காலை குளித்தவுடன் அவன் காதில் இதை பூசிவிடு. போ. வணக்கம் பாபா. பாபா, இவனுக்கு பேச்சே வரமாட்டேங்குது பாபா. சில நேரத்தில் சிலர் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. பாபா பாபா பாபா. நீங்க பொய் சொல்றீங்க. இந்த பக்கிரியோட பேரை எவ்வளவு அழகா பாபா பாபான்னு சொல்றான். அவனை போய் நீங்க வாய் பேச முடியாதவன்னு சொல்றீங்களே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாய் பேச முடியாதவர்களும் இந்த பக்கிரினுடைய குழந்தைகள் தான். பாபா பாபா
மகிமையே மகிமை பாபா. என்னுடைய மகிமை ஒன்றுமில்லை அப்பனே, எல்லாம் உன்னுடைய நம்பிக்கை. யார் என்னை நினைத்து பக்தியோடு பொறுமையோடு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இதைத்தான் நான் உனக்கும் செய்தேன். நம்பிக்கையோடு இரு, நினைத்ததெல்லாம் நடக்கும். பொறுமையா இருங்க. உங்களுக்கு அனுகிரகம் செய்யத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அல்லாஹ் மாலிக். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னையே முழுசா நம்புற, என் பக்தனை போலவே இருக்கிற. நீங்கள் சிந்துவது வேர்வையானாலும் கண்ணீரானாலும் உங்களை எப்பொழுதும் என் கண்ணிமைக்குள் வைத்து காப்பேன்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அவுரங்காபாத்ல இருந்து உன் சகோதரி வரப்போறா. அது வரைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையா இரு. பாபா அவுரங்காபாத் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக இந்த பழங்களை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏத்துக்குங்க பாபா. எல்லாம் அவன் செயல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூக்கிட்ட பேசினாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உணர்வுகளை புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம மகான் அபூர்வ மகான். ஏன் பாபா இன்னும் தூங்கலையா பாபா? என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் பக்தர்களுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னடா பண்ற? கள்ளிவேர் முள்ளிவேர் கலந்த எற்கலம்பால் தெள்ளிய மணலை சேர்த்து அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா அற. வைத்திரு வைத்திரு, என் பையனை கொஞ்சம் பாருங்க. செக் எப்படி கொண்டா? ஐயோ, உன் பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்லப்பா, எலும்புருக்கி நோய். இத குணப்படுத்தணும்னா 10 படி எள்ளு, 10 படி கொள்ளு, 10 படி அரிசி, 10 கருப்பட்டி, 10 படி உளுந்து, இது போக 10 படி மொச்சப்பயிறு. ஏய், நீ என்ன கடையை வைக்க போற? இத பாருப்பா, அந்த மொச்சப்பயிரை தவிர பாக்கி எல்லாம் கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்தா, இது நல்ல மருந்து. இத கூட அவன் சரியா. சரி வைத்திரு. பணம் இல்ல வைத்திரு. பணம் இல்லையா? கூட வைத்திரு வைத்திரு. டேய், பணம் இல்லனா உனக்கு எதுக்கு பிள்ளை? உனக்கு எதுக்கு உயிர்? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? புடி போங்க. வாடா. ஓ, போதல. போடுறீங்களா அப்பா? பாபா, என் பொண்ணை காப்பாத்துங்க பாபா. எங்களுக்கு உங்களை விட்டு வேற யார் இருக்காங்க? பாபா, என் பொண்ணு பிரசவ வழியில ரொம்ப துடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. இந்த கருணையுள்ள பக்கிரி நிச்சயமா காப்பாத்துவான். இந்த உதவியை அவளுக்கு கொடு. இதை 7 நாள் உடம்பில் தடவி விடு. சரிங்க பாபா. எலும்புருக்கி நோய் காணாமல் போய்விடும். ரொம்ப நன்றி பாபா. நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நான் அறிவேன். போய் வாருங்க. நீங்க தான் பாபா எங்களுக்கு அதி. கையை பிடித்து விடு. கும்பிடுறேன் பாபா. வா.
உன்னை கை கால் பிடிச்சு விட சொன்னா முத்தம் கொடுக்கறியா? ஒரு வயதான கிழவன் உனக்கு முத்தம் கொடுக்கறான், நீ அவனை திட்ட மாட்டியா? உங்களுக்கு அறிவில்ல? நீங்க பெரிய மனுஷன் தானே, நீங்க பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? இப்படி எல்லாம் செய்யலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கிற முத்தம், ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிற முத்தத்தை போலதான் இவர் உனக்கு கொடுத்த முத்தம். ஆத்திரப்படாதே. பாபா காப்பாத்திட்டீங்க பாபா. நீ சைவமா அசைவமா? சுத்த சைவம் பாபா. நீர் சைவமா அசைவமா? கறிமீன் இல்லாட்ட கஞ்சி இறங்காது பாபா. சைவம் அசைவம் போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க பாபா. நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். திடீர்னு நெருப்புக்குள்ள ஏன் கைவிட்டீங்க பாபா? கொல்லன் தன் மனைவியை அழைக்க தன் மடியில் இருந்த குழந்தையை மறந்து கணவனிடம் ஓடினாள். மடியில் இருந்த குழந்தை தீயில் விழுந்து விட்டது. நல்ல வேலை, நான் காப்பாற்றி விட்டேன். நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். பாபா, எல்லாம் ஒரே பாத்திரத்தை வெந்தது, இது எப்படி சைவமாகும்? சைவம்னு ஒன்றும் இல்லை, அசைவம்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே உணவு தான். அன்னத்துக்குள்ளதான் உலகமே இருக்கு. அன்னமே பிரம்மம். மணியக்காரரே, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊர்ல விசேஷம், பச்சை குட்டி கறியா கேட்டாங்க, அதான் தூக்கிட்டு போறேன் சாமி. கனியாத கனியும்
பருவமடையாத கண்ணியும் எப்படி உபயோகப்படுத்த முடியாதோ அதே மாதிரிதான் இந்த பச்சிலம் குட்டியை நாம். சரிங்க பாபா, சரிங்க பாபா. சாந்தேஹி. பாபா, பாபா வந்திருக்க, சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேங்க. எடுத்துட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. ஆண்டவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா. சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா. அன்பான அன்னை போல சாயிரம், அழகான பிள்ளை போல சாயிரம், உயிர் காக்கும் நண்பர் போல சாயிரம், உயிருள்ள தெய்வம் தானே சாயிரம். சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா. கேளு மனம் விட்டு கேளு, கேளு மனம் விட்டு கேளு, கேட்டத தருவார் பாபா, அன்பா கூப்பிட்டா வருவார் பாபா, அதிசயம் நிகழ்த்துவார் பாபா, நம்ம வாழ்க்கைய உயர்த்துவார் பாபா. எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா தான், இன்னல்கள் போக்குவார் சாய்பாபா தான், கலியுக கடவுளே சாய்பாபா தான், கண்ணுன்னே தோன்றுவார் சாய்பாபா தான். சாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் முடிச்சவர் பாபா பாபா, சத்தியத்தை காத்திடத்தான் பூமியில அவதரித்தார் பாபா பாபா, சோதனைகள் அனைத்தையும் சாதனையா மாற்றிடுவார் பாபா பாபா. சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா. சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா.
சாய்நாமம் பாடு பாடு சாய்நாமம் பாடு ஜெயமே தருவார் பாபா நம்ம பயத்தை போக்குவார் பாபா கருணை புரிவார் பாபா இந்த யுகம் எங்கும் ஒளிவார் பாபா தேவை அறிவார் சாய்பாபா தான் பிற சேவை புரிவார் சாய்பாபா தான் உலகாரும் அன்பே சாய்பாபா தான் உறவென்று நம்பு சாய்பாபா தான் வானத்துக்கும் பூமிக்கும் நிரந்தரமா நிறைஞ்சிருப்பார் பாபா பாபா அங்கே எங்கும் வந்து வந்த எல்லோருக்கும் சொன்னவர் பாபா பாபா சாதாரண மக்களுக்கும் சாட்சியாக நின்றவர் பாபா பாபா சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா சங்கடம் தீர்த்திடும் மந்திர வார்த்தை தான் சாய்பாபா சந்தோஷம் வேணும்னா எல்லோரும் சொல்லுங்க சாய்பாபா ஏழைகளின் நிரந்தர நண்பனாக இறைவன் விளங்குகிறான். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவன் இருக்கிறான். எல்லாருக்கும் சாம்பலை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கா. உனக்கு என்ன பண்ண பாரு. நாங்க ஏதோ பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்க பொழைப்புல பண்ணி போடுதா நீ? நீ கொடுக்க சாம்பலை உனக்கு தெரியாம எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போற பாரு. ஐயோ வைத்திருக்கே, ஐயோ வைத்திருக்கே, ஐயோ வைத்திருக்கே. காலையில கூடுதலா குடிச்சு வந்த அதுக்குள்ள இந்த குத்து குத்துது. ஐயோ வைத்திருக்கே, ஐயோ வைத்திருக்கே. சாமி, நீங்க ஊர்ல எல்லாருக்கும் மருந்து கொடுத்தா கேள்விப்பட்டேன். கொஞ்சம் மருந்த வாயில போட்டு மீதி மருந்த கையில குடிச்சேன்னா ஐயோ வைத்திருக்கே, ஐயோ வைத்திருக்கே, உண்மையில வைத்திருக்கே. ஐயா ஐயா வைத்திருக்கே, வைத்திருக்கே, ஐயா 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 வைத்திருக்கே, வைத்திருக்கே. ஐயா தாங்க முடியல. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா 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 மருந்து தாங்க முடியல. ஐயா சாமி, ஐயா உண்மையில சாமி, உண்மையில வைத்திருக்கே. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா பாபா பாபா எனக்கு முன்னேறி வைத்திருக்கு பாபா. பாபா என்னை மன்னிச்சிருக்க பாபா. அந்த வைத்தியம் பேச்சு கேட்டு உங்களை நான் சோதனை பண்ணிட்டேன் பாபா. நீ கடவுள் பாபா, என்னை மன்னிச்சிருக்க பாபா. இனி உனக்கு ஒரு குறையும் இல்லை. தைரியமாக போயிட்டு வா. அல்லாஹ் மலிக். உதின்னு சொல்லி ஏதோ சாம்பரம் கொடுக்குறான். அதை சாப்பிட்ட பயல்களும் குணமாயிடுச்சு குணமாயிடுச்சுன்னு ஓடுறானுங்களே அந்த ஆளுகிட்ட. அப்படி என்னதான் இருக்கும் அந்த சாம்பல்ல? அடடா, ஒரு காலத்துல எப்படி மாளிகை மாதிரி இருந்துச்சு இந்த இடம். எவ்வளோ பணத்தை எண்ணிருப்போம். இப்படி எண்ண முடியாம கையெல்லாம் அரிக்குதே, கையெல்லாம் அரிக்குதே. இந்த கூழ்கட்டி பைய போனானே சாம்பலை எடுத்துட்டு வரேன்னு, கண்டிப்பா எடுத்துட்டு வருவான். அப்படி என்னதான் மகிமை இருக்கு அந்த சாம்பல்ல, கண்டுபிடிச்சிருவோம். விடமாட்டேன் விடமாட்டேன், என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, இதை கட்டுத்தரையில இருந்த எரும மாட்டையெல்லாம் வித்து சாப்பிட்டாச்சு. இனி விற்கிறதுக்கு எதுவும் இல்லையே. குழுக்கட்டி பைய வந்தாதான் எதுவுமே விளங்கும். வரட்டும் வரட்டும் வரட்டும். சாமி, டேய் டேய் குழுக்கட்டி வந்துட்டியாடா என் தங்க கட்டி. எங்கடா அந்த பாபா? அவன் எனக்கு மருந்து கொடுத்தானா? குடு 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 குடு. ஆனா நீங்க வேற, அவரு சாதாரண ஆள் கிடையாது. என் வலிய வரலைக்காரு, என் வந்த வலிய குணப்படுத்தாரு. மிகப்பெரிய மகான். பேசாம மிச்ச காலத்தை அவரோட கழிச்சுட்டு புண்ணியத்தை தேடுங்கய்யா. என்ன அடிச்சிய? உங்கள்ட்ட சொல்லிட்டு போலாம் வந்த. நான் போறாமா, நான் உங்ககிட்ட இருக்க விடாமா. பாபா, ஏய் பாபா, ஏய் பாபா, நானே உன்னை கண்டன் துண்டமா வெட்டுறேன். எனக்கு யார் துணையும் தேவையில்லை.
பாபா 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 என்ன பாபா இது? உங்களை கண்ட துட்டமா வெட்டணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா அதை அப்படியே செஞ்சு காட்டிய அபூர்வ மகானே பாபா. மக்களுக்காக வந்த கடவுளே, கலியுக தெய்வமே பாபா, நான் செஞ்ச தவற மன்னிச்சிருக்க பாபா, மன்னிச்சிருக்க பாபா பாபா. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல என்ன மருத்துவரா வச்சு நான் காசு பணம்னு கர்வத்தோட இருந்துட்டேன் பாபா, கர்வத்தோட இருந்துட்டேன். இது உடம்பே காயோடு நிரூபிச்சிட்டீங்க பாபா. பாபா பாபா, இன்னிலிருந்து நான் உங்க பாதத்துல சரணடைஞ்சிட்டேன் பாபா, என்ன மன்னிச்சிருக்க பாபா பாபா. என் நாமத்தை உச்சரிப்பவர்கள், என்னை நினைப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் அரவணைத்துக் கொள்வேன். எழுந்திரு வைத்தியா, எழுந்திரு. இது போதும் பாபா, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் பாபா. அல்லாஹ் மலைக், ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார். பாபா, நான் உங்கள் தீவிர பக்தன். உங்களை சிலையாக எடுத்து வந்துள்ளேன். ஆசீர்வதியுங்கள் பாபா. உங்கள் திரு உருவத்தை சிலையாய் வடித்து எடுத்து வந்துள்ளேன் பாபா. இதோ பாருங்கள். இந்த பக்கிரிக்கு கோயில் கட்ட நீ யார்? இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது பாபா. கிடையாது. செங்கல் எல்லாம் உடைந்து போகும். இந்த கோயில் கட்டிடம் சீக்கிரமாக இடிந்து போகும். நீ போய் உன் வேலையை பார். பாபா, நான் உங்கள் பக்தன். எனக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யக்கூடாதா? நீ என்ன சொன்னாலும் இந்த ஜென்மத்தில் உனக்கு கோயில் கட்ட அனுமதி தர முடியாது. பாபா, நான் என்ன பழிபாவம் செய்தேன்? தங்களுக்கு நான் கோவில் கட்ட ஆசீர்வாதம் கேட்டால் தங்கள் என் கோவில் இடிந்துவிடும், செங்கல் உடைந்துவிடும் என்கிறீர்கள். அதற்கு கூட இந்த ஜென்மத்தில் எனக்கு பாக்கியம் இல்லை என்றால் இந்த ஜென்மமே எனக்கு வேண்டாம் பாபா, வேண்டாம். பாபா, உங்களுக்கு கோவில் கட்ட முடியாத இந்த பிறவி எனக்கு தேவையில்லை பாபா. சாமி, எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு சாமி. போன ஜென்மத்துல பாபாக்கு கோயில் கட்ட முடியலன்ற ஏக்கத்திலேயே நீ கடல்ல விழுந்து இறந்துட்ட. இந்த ஜென்மத்துல அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அதே செலவு உன் கைக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்குமே? புரிஞ்சுது சாமி. நான் இறந்த பிறகு பாபா என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் பாபா அற்புதங்கள் எவ்வளவோ இருக்கு. அம்மா தூக்கிக்கவா?
பாபா பாபா எங்கம்மா பாபாவை ஆளை காணா, ரொம்ப தூரத்துல இருப்பாரோ? பாபா ரொம்ப தூரத்துல இருக்க மாட்டாருப்பா, கூப்பிடுற தூரத்துல தான் அவர் எப்பவும் இருப்பாரு. சும்மா சொல்றீங்கம்மா. சும்மா சொல்லலப்பா, அம்மா எப்பவும் உண்மையத்தான் சொல்லுவேன். பாரு, நான் பாபான்னு சொல்லுவேன், பாபா என்னன்னு கேட்பாரு. பாரு பாபா. என்ன பயாஜிமா? பாபா பாபா நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா பக்கத்திலே இருக்கீங்க பாபா. நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கேன். ஒருவேளை பசிய போக்குறதே பெரிய புண்ணியம். ஒவ்வொரு முறையும் நான் இருக்கிற இடம் தேடி வந்து என் பசிய போக்குறீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? பசிக்கிற எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கிற உங்களுக்கு உங்க பசிய போக்குறது என் பாக்கியமா நினைக்கிறேன் பாபா. அல்லாஹ் மாலிக், உங்களை ஆண்டவன் காப்பாத்து. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். போயிட்டு வரேன் பாபா. வாப்பா. வா பாபா. என் மேல உனக்கு அவ்வளோ ஆசையா? நல்ல வேலை முள் மனம் உடையல. வெட்டுற மரம் தான் கொட்டுற மழைக்கு காரணம். உங்களை எல்லாம் ஆண்டவன் தான் காப்பாற்றணும். கல்லடிப்பட்ட எனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா அதை எடுத்து வீசின உன் கைக்கு எவ்வளவு வலிக்கும்? விடுங்க பாபா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல குதிரையை காணும்னா கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்க, எவன் பொய் சொன்னாலும் அவன் வாயாலே உண்மையை ஒத்துக்க வைக்கிறீங்க. இந்த கல்குவாரிக்கு வந்து உங்க குடலை வெளியே எடுத்து போட்டு கழுவி காய வச்சு உள்ள எடுத்து போட்டுக்கிறீங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியணும். நான் யாருன்னு உனக்கு தெரிய வைக்க வேண்டிய நேரம். சிரிச்சு மழுப்புற வேலை எனக்கு வேண்டாம். அங்க முள்ளு குத்துனதுக்கு முள்ளோட முனை உடைய கூடாதுன்னு சட்டையை கிழிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லல, இந்த ஒரு மரம் மட்டும் இல்ல, இந்த மலையை சுத்தி இருக்க மொத்த காட்டி அழிச்சிருவேன் நானு. நான் யாருன்னு உனக்கு தெரியணும். சுத்தி பாரு. சரணமையப்பா. அம்மா வலிக்குதுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்தாங்க பாபா. அடிச்சிட்டேன். பாபா இந்தாங்க. கொடுங்க, அங்க வைங்க. வலி உயிர் போற மாதிரி இருக்குமா? பாபா நீங்க தோத்துட்டீங்களே. நீங்க எல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வலிக்குதுமா, முடியலமா. பாபா உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஐயோ வலி உயிர் போற மாதிரி இருக்குமா. ஐயா வலி. ஐயோ பாபா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பாபா ஏய் ஏன்ட்ட குறா கோலியா, கொஞ்சம் பொறுத்து. பாபா என்னடி வலிக்கலையா? அம்மா என்ன சொல்ற? வலியே இல்லம்மா. ஐயோ வலிக்கல, மணிக்கூட வேற உடைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வலிக்கலையா? வலிக்கலையா? வலிக்கவே இல்ல. வலிச்சாதாண்டி குழந்தை பிறக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்?
எந்திரி. மெதுவா வா, உள்ள வா. மெதுவா வா. என்னடி சொல்ற? சுத்தமாவே வலி இல்லையா? சுத்தமா வலியே இல்லம்மா. இந்த கஷாயத்தையாவது குடிடி, வலிக்குதான்னு பாப்போம். என்னடி ஆச்சரியமா இருக்கு, உனக்கு வலியே இல்லாம குழந்தை பிறந்துருச்சு. ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறியா? நிறுத்து. படி. நிறுத்து, நான் சொல்றேன்ல, நிறுத்து. குழந்தைய ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஒரே விளையாட்டு புத்தியா இருக்கிறான் பாபா. இத பாரு தம்பி, நீ ஒழுங்கா படிச்சேன்னா உன்கிட்ட 10 பேர் கையை கட்டி நிப்பாங்க. நீ ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்க, நீ 10 பேர்கிட்ட கையை கட்டி நிக்க வேண்டியது இருக்கும். புரியுதா? இந்த முட்டா பைய மவனுக்கு படிப்ப மண்டையிலே ஏறலையே பாபா. நீ ஏன் முட்டா பையன் மவன் சொன்னா அவனுக்கு படிப்பு எப்படியா வரும்? அதனாலதான் பாபா ஒரு 7-8 எரும மாட்டை வாங்கி கொடுத்தா அப்படி போய் மேய்ச்சிட்டு வாடான்னு சொன்னா, 7-8 எரும மாட்டை நான் மட்டும் எப்படி தனியா போய் மேய்ப்பேன்? என்னையும் கூட சேர்ந்து வான்னு கூப்பிடுறான் பாபா. அறிவா தான் பேசியிருக்கான். நல்லா படிக்க வை, கணக்கு பிள்ளை ஆயிடுவான். சரி பாபா. பாபா பாபா. அம்மா, பாபா பாபான்னு புலம்புனா பாபா இங்க வந்துடவா போறாரு? அவர் துவாரகா மாயில இருப்பாருமா. பாபாவை பாக்குற பிராப்தம் இருந்தா கண்டிப்பா பாபா இங்க நேர்ல வந்துருவாருமா. இல்லப்பா, அவரை பார்க்காம என் கண்ணு மூடாத. பாபா. என்னாச்சுமா? பாபா. பாபா. பாபா வந்துட்டீங்களா பாபா? இந்த ஏழையோட ஆசையை நிறைவேற்ற வந்துட்டீங்களா? உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க பாபா. பாயாஜிமா, பாபா. நான் இந்த பூமியில் அவதரிக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பாபா நீங்கள் என் வயிற்று பசியை போக்கியதால் இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் உங்கள் வயிற்றில் நான் பிள்ளையாக பிறப்பேன் தாயே. போதும் பாபா, இது போதும் எனக்கு. பாபா. பாபா. தாட்சயா, அந்த தண்ணீரை எடு. பாபா. பாபா. அம்மா, என்னை விட்டு போயிட்டியம்மா, என்னை விட்டு போயிட்டியம்மா. எனக்கு யாருமா இருக்கிறா? பாபா. அழாதே. பிறப்பும் இறப்பும் தெய்வீகத்தனமானது. உன் தாய் சரீரத்தால் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு இறப்பும் இல்லை, அழிவும் இல்லை. ஆத்மா என்றும் சிரஞ்சீவியானது. அதுதான் உண்மை. பாபா. ஏன் பாபா புகை இப்படி இழுத்து இழுத்து உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க பாவங்களோட சேர்த்து எல்லா புகையும் நான் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க யாரும் இந்த புகையை இழுத்து உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் வசிக்கிறான். எங்க தாட்சாயவை காணோம்? பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர போயிருக்காரு பாபா. என்ன யோசனை பாபா? நாளைக்கு என்ன நாள்? அக்டோபர் 15 பாபா. அக்டோபர் 15. நாளை நம்மையும் இந்த பூமியையும் விட்டு தாட்சாயா பிரிய போகிறான். என்ன பாபா சொல்றீங்க? ஆமாம், இது அவனுக்கு தெரிய வேண்டாம். அவனுடைய விதி முடியும் நேரம் வந்துவிட்டது.
அவனை காப்பாற்ற இனி யாராலும் முடியாது. இதுதான் இயற்கை. இதை நீங்கள் யாரும் தாட்சையாவிடம் சொல்ல வேண்டாம். வாருங்கள் போகலாம். பாபா பாபா, பூந்தோட்டத்துக்கு போயிருந்தேன். கடைசியா ஒரு பூ தான் பூத்திருந்தது. அந்த பூவையும் பறிச்சு கொண்டு அந்த பூஜையில வச்சுட்டேன் பாபா. பழத்தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் கடைசியா ஒரே ஒரு பழம் தான் இருந்தது. அதையும் பூஜையில வச்சுட்டேன் பாபா. தாட்சாயா, தாட்சாயா, இவர்களை அழைத்து கொண்டு போய் பாபா இருப்பதை வைத்துக் கொண்டு நாளைக்கு தேவையான பூஜைக்கான ஏற்பாடுகளை செய். நான் சரி வருகிறேன். பாபா. ஏன் தாட்சையா இப்படி இருமுற? பாலா போன இரும பாடா படுத்துதுப்பா. வலி உசுறு போகுதுப்பா. செத்துலாம் போல இருக்குப்பா. பாபா, உங்க கல்லுன்னு தெரியாம கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு பாபா. செங்கல் உடையும் நேரம் வந்தது. உடைந்து விட்டது. பாபா, எனக்கு இருமல் குணமாயிருச்சு பாபா. பாபா, ஏன் நோய் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா பாபா? பாபா இந்த எலும்பு குட்டை விட்டு தான் நான் செல்கிறேனே தவிர உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன். உரிமையோடு என்னை கூப்பிடுபவர்களுக்கு என் சமாதியில் இருந்து குரல் கொடுப்பேன். ஐம்புலன்களையும் அடக்கி தியானம் செய்பவர்களுக்கு நான் அருள் புரிவேன். பக்தி விசுவாசத்தோடு என் சன்னதிக்கு வருகிறவர்கள் என்னோடு கலந்து விடுவார்கள். அவர்களை நான் நிழலாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். எனக்காக யாரும் வேதனைப்படாதீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழுங்கள். அந்த சூரியன் சந்திரன் இருக்கும் வரை என் கண்ணின் இமை போல் உங்கள் எல்லோரையும் காப்பாற்றுவேன். பாபாவை தூக்குங்க. நம்ம மத வழக்கப்படி அடக்கம் பண்ணுவோம். இல்ல எங்க மத வழக்கப்படி தான் அடக்கம் பண்ணணும். நிறுத்துங்க. மனிதனை ஒழுங்குபடுத்தவே மதங்கள் பிறந்தன. அந்த மதத்தை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் பல பேர் மாண்டு போறாங்க. நான் இந்துவா முஸ்லிமா? உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நான் எம்மதம் என்று. முக்திக்கு பின் எல்லோரும் இறைவனடியே. இனி ஒரு உயிர் கூட மதத்தால் மாண்டுவிடக் கூடாது. உங்கள் கூடவே நான் இருந்து உங்களை நான் காக்கிறேன். சப்கா மாலிக் ஏக் ஹை. சாமி, எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு சாமி. உடனே பாபாக்கு கோயில் கட்டு. பக்தரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் பாபா அவதாரம். உன் ஆசை நிறைவேறும். பாபா அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாபா பார்த்துப்பார். தைரியமா போ. ஹலோ அண்ணாச்சி, சிமெண்ட் ஏத்தியாச்சு. எங்க அண்ணாச்சி இறக்கணும்? ஸ்ரீக்கு ஃபோன் போட்டு அவர் எந்த சைட்ல இருக்காரோ அந்த சைட்ல இறக்கிடுங்க. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சரி அண்ணாச்சி, சரி அண்ணாச்சி. அங்க கொடுங்க. ஹலோ,
சார் சரி சார் எங்க இருக்கீங்க? நான் கோவில் கட்டுற இடத்துல இருக்கேன். சரிங்க சார் ஓகே. ஏறுங்கப்பா. அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோ. கொஞ்சம் நேரத்துல என்னங்க? கோயில் கட்டுறதுக்காக அண்ணாச்சி சிமெண்ட் பண்ண அனுப்பியிருக்காரு. சரி, அங்க இறக்கிட்டு போயிடுங்க. சரிங்க சார். ஐயா வந்துட்டியா? வணக்கம் ஐயா. என்ன எல்லாரும் வேலை செய்யாம சும்மா இருக்கீங்க? ஐயா எந்த லோடுமே வரலையா? மண்ணு வரல, சிமெண்ட் வரல, கம்பி வரல, எல்லாரும் ஒரு வேலை செய்ய சும்மா நிக்கிறோம் ஐயா. என்னையா? ஹலோ, லோடு இறக்கிட்டியா? இறக்கிட்டயா. இறக்கிட்டியா? எங்கயா? ஒண்ணுத்தைய காணோம். எந்த சைட்ல இறக்கிருக்க? ஸ்ரீ கோயில் கட்டிட்டு இருக்காருல, அங்க இறக்கிட்டயா. எது? ஸ்ரீ கோவில்? ஸ்ரீ கோவில் கட்டுறானா? அவனுக்கு வீடு கட்ட தானே இடம் கொடுத்த. எதுக்கு கோவில் கட்டுறான்? சரி, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. ஐயா, ஸ்ரீக்கு நீங்க கொடுத்த இடத்துல கோயில் கட்டுற விஷயம் உங்களுக்கு தெரியாது? தெரியாது ஐயா. நீங்க கொடுத்த இடத்துல குழி தோண்டும் போது அங்க ஒரு சிலை கிடைச்சதாகவும், அந்த சிலையை கொண்டு போய் கவர்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியில காமிச்சதாகவும், இப்ப அதே இடத்துல வீடு கட்டாம கோயில் கட்டுற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. ஐயா, உங்ககிட்டயும் சொல்லாம வேலைக்கும் வராம இருக்கான்னு சொன்னா அதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்குதுங்க. வீடு கட்ட தோண்டின இடத்துல பெருசா தங்க புதையல் கிடைச்சிருக்காங்க. அதை மூடி மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல கோயிலை கட்டிட்டா வேற யாரும் தோண்டி பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? அதனால அந்த இடத்துல கோயிலை கட்டுறானுங்க. உங்க இடத்துல உங்களையும் மதிக்காம அவன் இவ்வளவு செய்யறான்னு சொன்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுங்க. அவனை வளர விடக்கூடாதுங்க. ஆரம்பத்திலேயே கில்லிடணுமுங்க. நம்ம கோயில் கட்டுற விஷயத்த சார் கிட்ட சொல்ல மறந்துட்டோமே. நான் நினைச்சா ஆண்டவனா இருந்தாலும் வருவான். வந்துட்டான்ல. வா 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 வா. ஹலோ, சொல்லுங்க ஸ்ரீ. சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கோயில் கட்டுறதுக்கு சிமெண்ட் மணல் அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், எங்க இருக்கீங்க? உடனே உங்களை பார்க்கணும். அப்படியா? பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னா பொது இடத்துல பார்ப்பேன். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா பொதுவா தோட்டத்தில் தான் பார்ப்பேன். நீங்க நேரம் என் வீட்டு தோட்டத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு ஏரியா. வாங்கய்யா. வணக்கம். அப்ப வீட்டு தோட்டத்துல ஸ்டீக்கி பேண்ட் செட்ட ரெடி. இன்னும் எவரோ ஒரு தொல்லை ஓஞ்சிச்சு. எப்படி? சும்மா பட்டி பார்க்கும்போது ஓயாம உள்ள வந்துகிட்டு. வணக்கம் சார். வா ஸ்ரீ வா. ஆமா, உனக்கு கொடுத்த இடத்துல வீடு கட்டாம கோவில் கட்டுறியாம? ஆமா சார், சொல்ல மறந்துட்டேன். கோவில் கட்டுற அவசரத்துல நான் என்னையே மறந்துட்டேன். நீ ஒன்ன மறக்கலாம், தப்பில்ல. ஆனா என்ன மறக்கலாமா? வீடு கட்ட கொடுத்த இடத்துல வீடு தான் கட்டணும், கோவில்லாம் கட்டக்கூடாது. தப்புங்கிற. இல்ல சார், அந்த இடத்துல தான் கோயில் கட்டணும்னு ஆண்டவன் உத்தரவு கொடுத்துருக்கான். இந்த ஆண்டவன் சொல்றேன், கொடுத்த இடத்த கொடுத்துரு. வேற இடம் தர, வீடு கட்டிக்கோ இல்ல கோவில் கட்டிக்கோ. இல்ல சார், அந்த இடத்துல தான் கட்டணும். என்ன உனக்கு சமாதியா? ஐயா சொல்றது புரியலையா? சார், இவனுங்க தான் சார். உங்க கையை வெட்டினது, என் பாஸ்போர்ட்டை கிழிச்சது இவனுங்க தான். எல்லாமே இவனுங்க தான். என்ன ஆச்சரியமா பாக்குற? எல்லாம் செய்ய சொன்னதே நான் தான். உன் திறமைய டிவில பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்.
அதனால உன்னை என் விசுவாசி ஆக்கிட்டேன். வெட்ட சொன்னதும் நானே, வெட்டு வாங்கினதும் நானே. இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த இடத்த கொடுத்துட்டீனா என்னைக்குமே நீ என் விசுவாசிதான். இல்லன்னா சார், நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, திருப்பி தர முடியாது. ஏய், ஏற்கனவே தர முடியாதுன்னு சொன்ன 3 பேரோட உயிரை எடுத்து வாங்கின இடம்டாது. 4ஆவதா உன் உயிரையை கொடுத்துறாத. ஏய் மொல்லடா, முதல்ல என்ன சார், முதல்ல எப்பவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். தவறி கரைக்கு வந்தா சிட்டுக்குருவி கூட கொத்தி காயப்படுத்திரும். காயப்படுத்த போறியா இல்ல காயப்பட போறியா? பாபாவுக்கு கோயில் கட்டாம நான் விட மாட்டேன். யார பத்தி என்னடா சொல்ற? ஏதோ படிச்சவன் பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா ரொம்ப பேசுறிய. டேய், உனக்காக 2 சொட்டு ரத்தம் சிந்தனவன்டா. உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சாம விட மாட்டேன். ஏய், அம்மா எங்கடா? தெரியல. உன் அக்கா எங்க? வீட்லதான். குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது. எதுக்காக கூட்டிட்டு வந்த? அடம் பிடிச்சதுனாலதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, உள்ள கூட்டிட்டு போ. இங்க மட்டும் திட்டுங்க. உள்ள வாங்க. டேய் ஸ்ரீ, உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்குடா. எனக்கு எப்பவுமே நேரம் நல்லாவே இருக்கு சார். சரி சரி, ஓகே ஓகே. அந்த சிமெண்ட் கலவையை ரெடி பண்ணுங்க, நான் உடனே கோயிலுக்கு வரேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை கால் பண்ண, ஒரு கால்காவது ஆன்சர் பண்ணணும்னு தோணல? இப்ப என்ன நடந்துச்சு, ஏன் டென்ஷன் ஆகுற? எப்ப பார்த்தாலும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் எங்க வீட்ல பேச்சு. அதுக்கு என்ன அவசரம்? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இன்னும் 1 வருஷம் போட்டோன்னு. இப்படி ஒரு வருஷம் எத்தனை வருஷம் போச்சு? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்காமலா உன்னை விரும்பி காதலிச்சேன். அப்ப கிளம்புங்க, வந்து பொண்ணு கேளுங்க. எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு. என்ன பொல்லாத கடமை? வீடு கட்டிட்டு தான் கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப கோவில் கட்ட இறங்கிட்டீங்க. சரி சரி, நீங்க பொண்ணு கேட்டு வர மாட்டீங்க, நானே முடிவு பண்ணிக்கிறேன். யோ, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. காலிங்க வெளியே வந்தே ஆகணும். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செய், புரியுதா? முதல்ல சொல்லியிருந்தா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசிருப்போம்ல. இந்த காலத்துல என்னங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு. சம்பிரதாயம் எல்லாம் என்னங்க வேண்டி இருக்கு? 2 மனசும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு நாங்களே வந்துட்டோம். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம். இப்போ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். என் பையனுக்கு போன் பண்ணிருக்கேன், வர்ற நேரம் தான். அவனும் வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தெரியுது. ஆமாங்க, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல என் மகன் இருக்கணும்னு என் மருமக ஆசைப்படுறான். அவனும் வந்துட்டுமே. சொல்றதெல்லாம் சரிதான். நல்ல நேரம் போயின்னு இருக்கு, அதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். நல்லபடியா மாத்திக்கலாமே. இங்க என்ன நடக்குது? எல்லாம் உன் கல்யாணம் நிச்சயதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? என்னப்பா சொல்றீங்க? நீங்களும் தேவிய பழகினது உண்மைதானே? உண்மைதாங்க, நான் மறுக்கல. அப்புறம் ஏன்பா வேணாங்கிற? பாவம், அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணமே வேணாமா? அதான் ஏன்பா? காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கணும். சரிப்பா, கல்யாணத்தை வேணா நீ சொல்றப்ப வச்சுக்கலாம். இப்ப இவ தான் பொண்ணு, நீ தான் மாப்பிள்ள, நிச்சயம் பண்ணதானே வந்திருக்காங்க. தட்ட மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தமே நான் வேணாங்கிறேன். ஒரு பொண்ணை பெத்துட்டோமேன்னு நாங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறத ஏதோ சுத்தி வளைச்சு காரணம் காட்டுறீங்க. உங்க வீட்டு படியேறி வந்ததுக்கு நல்ல பாடம்பா. இப்பவும் தெளிவா சொல்றேன், என் கடமைங்க முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம். உங்களுக்கு அவசரம்னா அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கிளம்புடி. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? இவரை விட்டா நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏதோ மறைக்கிறீங்க. சொல்லல, என்ன உசுரோட பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டாங்கிறேன். அந்த எஸ்கேஆரால உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பாபா பாத்துக்குவாரு. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. கவலைப்படாதப்பா, நீ கோவில கட்டு, உன் கூட பாபா இருக்காரு. நாங்க சீரடிக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வரோம். அங்க போயிட்டு வந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துரும். எங்களை அவர் கூப்பிடுறார்.
நாங்க போயிட்டு வரோம். என்னங்க? ஆமா காளிங்கா, உன்னை நான் எதுக்கு பெயில்ல வெளியே எடுத்தேன்னு தெரியுமா? ஐயா, எனக்கு பெயிலே கிடைக்காது, ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சு போயிரு நினைச்சையா. ஆனா என்ன நீங்க ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க ஐயா. இனிமே நீங்க தான் என் கடவுள் மாதிரி. கடவுளுக்கு தட்சணையா நம்ம ஸ்ரீய ஒரேடியா முடிச்சு முரடனா இருந்தா நானே முடிச்சிருப்பேன். ஆனா அவன் மூலக்காரன், என்கிட்ட வேற வேலை பார்க்கறான். எசகு பிசகு ஏதாவது நடந்த லோக்கல் பிரச்சனை ஆயிடக்கூடாது பாரு. ஐயா, இவெல்லாம் எனக்கு கொசு மாதிரி ஐயா, நசிக்கிறேன் ஐயா. அவனை எரிப்பியோ புதப்பியோ எனக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அவனை காணா பணமாக்கிட. இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாதுயா. அவனை பஸ்பமாக்கிட்டு வந்துடுறேயா. ஐயா, இவ்வளவு இறைய போட்டோம், ஒரு மீன் கூட திங்கவே இல்லையே. மீன் கூட நான் சொன்னாதான் சாப்பிடணும். ஐயோ, நீங்க கடவுள் ஐயா, கடவுள். ஏதுங்க மெதுவா. ஏய், எவன்டா எங்க கோயில் கட்டுறது? ஏய் பாபா. எதுடா பாபா? போட்டோடா. யோ, இதுல பாபா இருக்காரு. எங்கடா பாபா? பாபா இருக்காரு, பாபா. ஓம் சாயி நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக. இறங்க. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ. யாரியா நீ? பாபா பாட்டு பாடிக்கிட்டு வழி தெரியாம இங்க வந்துட்டியா? வெளியே போயா? ஐயா, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம காளிங்க ஐயா, காளிங்க. மாறு வேஷத்துல போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த காலத்துல வேஷம் போட்டுட்டு தப்பு பண்ணினா தான் தப்பிக்கவே முடியும். என்னடா அது கோலம்? அவனை சாம்பலாக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தனம் பூசிக்கிட்டு வந்திருக்க. அதுலயே ஸ்ரீ சாயி நமோ, ஸ்ரீ சாயி நமோன்னு அவன் பேரை சொல்லிட்டு இருக்க. நீ அனுப்பும்போது கொலகாரனா போனேன், ஆனா இப்ப கொள்கைக்காரனா வந்திருக்கேன் ஐயா. என்னடா கொள்கை? கொலகாரனா இருக்கும்போது நீங்க கடவுளா இருந்தீங்க. இப்ப எல்லாமே இந்த பாபா தான் எனக்கு கடவுள். பாபா என் கண்ணுக்கு காட்சி தந்து என் உசிரை காப்பாத்தி என்ன மனுஷன் ஆகிட்டாரு. இனிமே நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இனிமே எனக்கு கடவுள் எல்லாம் அந்த பாபா தான். இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நானே களத்துல இருக்கிறேன். சார், சிமெண்ட் லோடு வந்துச்சு, 50 மூட்டை இறக்கட்டும் சார். ஓகே. பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சு. நான் யாரு? சார், என்னாச்சு சார்? அவங்க எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க. நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன். இனிமே என்னை யாராலே காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு பாபா தயாரா இருக்காரு. பாபா மட்டும் என்னை காப்பாத்திட்டா பாபாவுக்கு இந்த கோவில் கட்டுற எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச தவறுக்கு தண்டனையா ஏத்துக்கிறேன். சாய்ராம், பயப்படாதீங்க சாய்ராம். பாபா இருக்கார் சாய்ராம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சார், பாபா காலை கெட்டியா பிடிச்சுக்குங்க. உங்க உடம்புல இருக்கிற விஷத்தெல்லாம் பாபா எடுத்துக்குவார். பாபா காலை பிடிச்சுக்குங்க. புடிங்க சாய்ராம், புடிங்க, புடிங்க, புடிங்க சாய்ராம், புடிங்க. ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய சாயி நமோ நமோ, சத்குரு சாயி நமோ நமோ. ஓம் சாய் நமோ நமக, ஓம் சாய் நமோ நமக, ஓம் சாய் நமோ நமக. சாய்ராம். பாபா, விஷக்கல்ல விஷத்தை எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா
உங்க ரூபத்துல வெறும் கல்லையே விஷத்தை எடுத்திருக்கீங்க. இல்ல பாபா, இல்ல, நீங்க பாம்பு விஷத்தை மட்டும் எடுக்கல. எனக்குள்ள இருந்த கெட்ட எண்ணம், அடுத்தவ சொத்தை அடிச்சு பறிச்ச மிருக குணம், கொலகார புத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க பாபா. இனி எனக்கு எல்லாமே நீங்க தான் பாபா. ஸ்ரீ, பாபாவுக்கு கோயிலை நல்லா கட்டு. அதுக்குண்டான ஒட்டுமொத்த செலவையை நான் பார்த்துக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, தெருவுக்கு தெரு பாபாவோட புகழ பரப்பணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேன். பாபா, உங்களை மாதிரியே என் மனசு வெள்ளையாயிடுச்சு. நீங்களும் உங்க மனசை தூய்மையா வச்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள பாபா குடிவர போறாரு, குடிவர போறாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த எஸ்கேஆர் இப்ப எப்படி இருக்காருன்னு நாம பார்க்கலாமா? வணக்கம் சாய்ராம். சாய்ராம், பாபாவுக்கு நீங்க கோவில் கட்டுங்க. உங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்திருக்கு. பாபாவுக்கு யாரும் நினைச்ச உடனே கோவில் கட்ட முடியாது. அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் கட்ட முடியும். இனிமேல உங்க குடும்பம் தழைக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். அதுக்கு காரணமும் பாபா தான். பாபாவுடைய புகழ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஊர் பூரா பரப்பிட்டேன். இந்த மலை மேலையும் பாபாக்கு ஒரு கோயிலை கட்டி அவருடைய புகழ மேன்மேல பரப்ப போறேன். பாபா கிட்ட நீங்க எதுவும் கேட்கவே வேண்டாம். அவரை நினைச்சா போதும். உங்க தேவையை அறிஞ்ச அபூர்வ மகான் பாபா. உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போதுன்னா பாபா நாமத்தை உங்களை அறியாமலே சாய்ராம் சாய்ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாபாவே சக்தியின் உருவம், மகாலட்சுமியின் வடிவம், சிவன் பிரம்மன் விஷ்ணு மூன்றுமே ஒன்றிணைஞ்ச சக்தியின் ரூபம். என்னடா அப்படி தெரிஞ்சவன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? என்ன பாபா பார்த்துட்டாரு. நான் பக்குவம் ஆயிட்டேன். எல்லாமே அபூர்வ மகான் மகிமை. சாய் பாபா சரணம், எங்கள் சாய் பாபா சரணம். அன்பின் உருவே வான்மழை என வரணும், உங்கள் கருணைதனை தரணும். அருளை வழங்கும் சுகம் பெறவே உங்கள் திருவடிகளில் சரணம். சாயி 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 சாயி